இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை மியூசிக்கோட சேர்த்து எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ கீழே அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரிலேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஸ்டோரிஸில் வச்சிருந்தாங்க, இல்லை வீடியோஸ் வந்து ஸ்டோரிஸில் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் மியூசிக்கோட சேர்த்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இது இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் க்ரோமில் போயிட்டு instadp.com அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு டவுன் ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர், இன்ஸ்டாகிராமோட வீடியோஸ், ஃபோட்டோஸ், ரீல்ஸ், ஸ்டோரிஸ், இந்த 5 விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்க்காக இந்த வீடியோ போட்டுக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாரோட ஸ்டோரிஸை டவுன்லோட் பண்ணுமோ அவங்களோட யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட ஸ்டோரி டவுன்லோட் பண்ணுமோ அவங்களோட அக்கௌண்ட் வந்து பப்ளிக் அக்கௌண்ட் ஆகணும். சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட் பிரைவேட் அக்கௌண்ட் இருந்தால் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை லாங் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணா கூட அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு அவங்க போட்டுக்க ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். ஸோ எந்த ஸ்டோரி வேணுமோ அந்த ஸ்டோரியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 3 டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. உங்களோட கேலரிக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிடும். இந்த வெப்சைட்டோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே டுட்டோரியல் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த வெப்சைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ மக்களே, நீங்கள் வீடியோவில் பார்த்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெக் பற்றின எல்லா வீடியோஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். Until then, bye from MD Creations. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.